ஓம் ஸ்ரீ குருவே சரணம். நமது அகஸ்திய விஜயத்தில் கொடுக்கப்பட்டதை உங்களுக்காக தருகிறோம். ஆகஸ்ட் மாத அகஸ்திய விஜயத்தை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட நீர் வகை நோய்கள் வந்திருந்தாலும் அவைகள் வராமல் இருப்பதற்கும் நாம் செய்ய வேண்டிய இறைப்பணி, சென்னை மீஞ்சூர் அருகே உள்ள தேவதானம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் சாலக்கிராம கூட்டு கற்களால் ஆனவர். இது பல பேருக்கு தெரியும். தெரியாதவர்களுக்கு இதை சொல்லுங்கள். இப்படிப்பட்ட சாலக்கிராம மூர்த்தி வழிபாடு எப்பேற்பட்ட நீர் வகை நோய்களுக்கும் உடனடியாக நல்ல நிவாரணம் அளிப்பது ஆகும் என்பது வாத்தியார் சொன்னது. சென்னையில் உள்ள சாலக்கிராமம் நகர்பகுதியில் தான் முன்பொரு காலத்திலே இந்த சாலக்கிராம தீர்த்த பூஜைகள் மிக அற்புதமாக நிகழ்ந்து அது தசரதபுரம் வரை அப்படியே நீண்டு ஜல தீப யாத்திரையையும் நிகழ்ந்து வந்தது. பலருக்கும் தெரியும், சிலருக்கு தெரியாது. இப்படி நீர் வகை நோய்கள் நெருங்காமல் அண்டாமல் இருப்பதற்கு ஆலய மூர்த்திகளுக்கு, குறிப்பாக தீர்த்தீஸ்வரர் திருவள்ளூர் வீரராக சுவாமி கோயிலுக்கு பின்னாடி ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் வேலூர் வந்தவாசி, இப்படி பெயர் உள்ள அருளும் மூர்த்திகளுக்கு நல்ல வாசனை உள்ள தூய சாம்பிராணி தைலம் சாத்தியும் அதே சால கிராமத்தை கங்கை காவிரி போன்ற புனித தீர்த்தத்திலே ஒரு இரவு முழுவதுமாக அப்படியே வைத்திருந்து இந்த விஷ்ணம்பல, இதற்கு விஷ்ணம்பல தீர்த்தம் என்று சொல்வார்கள். இந்த தீர்த்தத்தாலும் அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தால் எப்படிப்பட்ட நீர் சம்பந்தமான நீர் வகை நோய்கள், கைகால் வீங்குவது, இப்படி நீர் இல்லாமல் வற்றுவது, நுரையீரலில் நீர் சேர்வதெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இது பற்றி விளக்கமாக பல தடவை சொல்லியிருக்கிறோம். இவைகள் வராமல் இருப்பதற்கு இதை எல்லோரும் கடைபிடித்து எல்லோருக்கும் சொல்லுங்கள். தொடர்ந்து ஆவணி மூலத்தில் அற்புத வழிபாடை பார்ப்போம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடைய அருளாளா அருணாச்சலா.